திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு 12 திருமுறைகள் பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுது சிவபெருமானின் பெரும் கருணையினால் திருமூலதேவ நாயனார் அருளிய திருமந்திரத்தை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பாக திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கோவில் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி ஆகிய பாடல்களை பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளோம். அந்த வகையில் நிகழ்ச்சியை வழிநடத்தவும் சொற்பொழிவாற்றவும் நமது ஐயா சிவத்திரு மாணிக்க நடராஜன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை துவங்கி அமைகிறோம். ஐயா வாங்க. சிவாயனம் சிவாயனம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றி. அம்மா வாங்கம்மா, பண்டிகை திருமுறை ஆசிரியர். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 சிவா. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர், நாவரசர் சுந்தரர், திருவாத ஊரர் பற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கரூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டர் ஆதித்தர் வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான், ஒளிர்கீரர் கல்லாடனார், ஒன்கவிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு, ஓங்கும் மதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். திருக்கோவில் அடைதல். ஐயா ஒண்ணு கேட்கலைங்க ஐயா. படிப்பாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்த்தினுடைய வணங்குகிறேன். அற்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம், அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற, புண்ணிய கண் 2 புவனம் உய்ய, இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம், ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி, தெருட்களை நாண கன்றும் அரசும் சென்று,
செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெற்களை ஞான கன்றும் அரசும் சென்று வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாளுற்று பின்னை நீர் அம்மாழ்கி அரற்றாரே. இருமாமணி சேர் திருக்கதவம் பிறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம் அற்புதம். திருத்தாள்ன்றது பூர்வமதி தான், வேற ஒன்றும் இல்லை. திருத்தாள் சென்று சேருவோமே சேருவோமேனா இங்கதான் வந்து சேரணும். நல்லது, அற்புதம் அற்புதம். கடைசி இதுதான். ஆமா, நன்றி நன்றி நன்றி. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி. திருப்பள்ளி எழுச்சி. ஓம் நம சிவாய். வாங்க. பூவின பூங்கோயே கூவின பூங்கோயில் கூவின கோழி கூவின பூங்கோயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு. தேவனர் செறி கழல் தாகினை காட்டாய் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் யமக்கிளியாய் யாவரும் அறிவறியாய் யமக்கிளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. பகவான் பள்ளி சிவபெருமான் சிவபெருமான் சிவசிவா. பள்ளி எழுச்சின்னா எம்பெருமான் நம்பெருமான் ரெண்டா பிரிச்சுக்குங்க. ஆமா, இப்போ எம்பெருமான்னா நம்மளுக்குள்ள இருக்கிற இறைவன், அந்த உள்ள இருந்து நம்ம அந்த பெரும்புலர் காலை மொழிக்கு அப்படித்தாங்கல்ல, பித்தருக்கு பக்த அப்படி உள்ள இருந்து எழுந்து வரணும் சாமி நம்மளுக்குள்ள. எம்பெருமான்னா உலகத்து உயிர்கள் எல்லாத்தையும் ஒரு சேர ஒரு பக்கம் துயிலுக்கும் இன்னொரு பக்கம் விழிப்புக்கும் கொண்டு வராரு. ஆச்சரியமல்ல உங்களுக்கு? அதாவது பூமி சுழற்சியில 24 மணி நேரத்துல ஒரு பக்கம் பகலாகவும் ஒரு பக்கம் இரவாகவும் சாமி என்ன பண்றாரு? ஆமா, இப்ப அமெரிக்காவெல்லாம் இருட்டு, இப்போ அவங்களுக்கு எல்லாம் இப்போ மாலை பொழுது, இப்ப அவங்களுக்கு துயில் ஆரம்பிக்கும். அப்போ துயில் கொள்ள வைக்கணும் உயிர்களை. இன்னொரு பக்கம் நமக்கு இப்ப துயில் எழ வைக்கிறாரு. அப்போ ஒரு பக்கம் துயில் எழ வச்சு ஒரு பக்கம் துயில் கொள்ள வைக்கிறாரு. ஆமா, அப்ப அந்த துயில் எழ வைக்கிறதும் துயில் கொள்ள வைக்கிறதும் சாமியோட வேலை இல்லையா? அந்த பண்றாரு. அதுதான் நம்பெருமானுடைய கடமை. அப்ப எம்பெருமான் நம்மளுக்குள்ள இருக்கிற இறைவன் உள்ள இருந்து எழுந்து திருப்பி அந்த நான் என்ற நிலைமையை கொடுத்து, அதாவது யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டி வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டி வானாகி நின்றாய் என்று சொல்லி வாழ்த்துவேனே. அப்போ
ஆகாயமாக இருக்கின்ற இறைவன் மூச்சாக கீழே இறங்கி வந்து நம்மளுக்காக பிராணனை கொடுக்குறான். பிராணனை கொடுத்த இறைவன் வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற எரியிற உயிருக்கு அவர் வந்து நம்மளுக்குள்ள இருக்க உடம்புல இருக்கிற உயிர் எரியறதுக்கு அக்னி எரியறதுக்கு என்ன பண்றாரு? வாயுவா இறங்கி வராரு. எப்படி? ஆகாயமாக சலிக்காம இருந்த இறைவன், இந்த பிரபஞ்சத்துல இருந்த இறைவன் எப்படி இறங்கி வராரு? வாயுவா சலிச்சு இறங்கி வந்து பொன்னூசல் மாதிரி வந்து போறாரு. எப்படி? பொன்னூசல் எதுக்கு பாடுறோம்? அப்படியே உயிர் ஊசலாடுதா இல்லைன்னு கேக்குறாங்கல்ல. யாருன்னா படுத்து கிடக்குறாங்கன்னா, விழுந்து கிடக்குறாங்க, ரோட்ல விழுந்து கிடத்தோன்னு முதல்ல போய் என்ன கை வச்சு பார்ப்போம்? மூக்குல மூச்சு வருதான்னு தான் பார்ப்போம். யாருன்னா விழுந்து கிடந்த ரோட்ல ஒரு கார் போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு இடத்துல விபத்துல விழுந்து கிடக்குதுன்னா, முதல்ல போய் ஆளுங்களை என்ன பண்ணுவோம் முதல்ல? அந்த ஆளுங்களுக்கு எல்லாம் என்ன இருக்குதான்னு பார்ப்போம் முதல்ல. மூச்சு இருக்குதான்னு தான் பார்ப்போம். பேச்சு இருக்குதான்னு அப்புறம் பார்ப்போம். அப்புறம் மூச்சு பேச்சு இருக்குதான்னு பார்ப்போம். மூச்சு பேச்சு இருக்குதான்னு பார்ப்போம். மூச்சு இல்ல, பேச்சு இல்லைன்னா ஆளு இல்ல. அப்ப முதல்ல என்ன பார்க்கிறோம் நம்ம? மூச்சு இருக்குதான்னு பார்க்கிறோம். அப்ப சாமி எப்படி இறங்கி வராரு ஆகாயத்துல இருந்து? வாயுவா சலிச்சு வராரு. சலிச்சு இறங்கி வந்த இறைவன் பிராணனா இறங்கி வராரு. அந்த பிராணனா இறங்கி வந்தவரும் இறைவன் எப்படி இருக்கிறாருன்னா, அக்னியா இருக்காரு. எப்படி? நம்ம உடம்புக்குள்ள உயிரா இருக்கிறாரு. அந்த அக்னி எரியறதுக்கு, இந்த உடம்புல உயிருன்ற அக்னி எரியறதுக்கு சாமி மூச்சா இறங்கி வராரு. அந்த மூச்சை கவனிச்சிட்டீங்கன்னா, சாமி வர்றதும் போறதும் தெரியும். போக்கும் வரவும் புணருமிலா புண்ணியனே அப்படின்ற மாரி இறைவனுடைய திருவருள் கருணைய நம்ம வாயுல தெரிஞ்சுக்கலாம். அப்படி இறங்கி வந்த இறைவன் அக்னியா இருக்கும்போது, அந்த அக்னியிலிருந்து வேர்வை சுரக்குது. அந்த வேர்வை தான் கடல். அந்த வேர்வை தான் கடல். மனமாகிய கடல். திருப்பார் கடல். அந்த வேர்வையிலிருந்து வந்த நீருக்கு அப்புறம் தான் என்னது? நிலமாகி இந்த உடம்பு, மண்ணு. ஆமா. அப்ப கண்ணுக்கு தெரியுது இந்த மண்ணு மட்டும் தான் தெரியுது. ஆனா அந்த விசிபிள், இன்விசிபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடம்ப பார்த்த இந்த உடம்புக்கு பின்னாடி இருக்கிற மனச நம்ம பார்க்கிறதே இல்ல. ஆமா. அந்த மாயா சமுத்திரத்த கடக்கிறதே இல்ல. அப்போ இந்த ஒரு படிநிலை இது. அப்போ இறைவன் நமக்கு மூச்சாக இறங்கி வருகிறான். நமக்கு மூச்சாக இறங்கி வருகிறான். பிராணனாக இறங்கி வருகிறான். இறங்கி வந்த இறைவன் எப்படி நமக்கு உள்ள வேலை செய்றான்னா, நம்ம உயிர்ன்ற தீபம் எரிஞ்சுகிட்டே இருக்கு. ஆமா. அதுக்கு தேயுன்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? தேய்ஞ்சுகிட்டே இருக்கும். தேய்ஞ்சு தான் அது. உயிர் வந்து தேய்ஞ்சுகிட்டே இருக்கும். ஆமா. ஒரு விளக்கு ஏத்திட்டீங்கன்னா, அது முடியும். எது வரைக்கும் எரியும்? எண்ணெய் இருக்கிற வரைக்கும் எரியும். திரி இருக்கிற வரைக்கும் எரியும். அதுபோல தான். நம்ப எது வரைக்கும் அந்த உள்ள இருக்கிற ஜீவன் இருக்கோம்? நம்ம உடம்புக்குள்ள? நம்போ அந்த எண்ணெய்ன்ற கருமாவும், அந்த திரி அது அது வரைக்கும் தான் எரியும். கருமா இருக்கிற வரைக்கும் எரியும். நம்ம என்ன வினைய ஆற்ற வந்தோமோ, அது வரைக்கும் தான் எரியும். அப்ப அது வரைக்கும் சாமி நமக்கு பிராணன சப்ளை பண்ணின்னே இருப்பாரு. புரியுதுங்களா? அப்போ ஆகாயமாக இருக்கிற இறைவன் சலிச்சு வந்து நமக்கு பிராணனா இறங்கி வந்து, அந்த பிராணன் நமக்குள்ள உயிரா இருக்குது. அந்த உயிர ரட்சிக்க வருது. ஆமா. அததான் நான் அடிக்கடி சொல்லுவேன். தீபத்த ஏத்தி நீங்க கண்ணாடியில போட்டு மூடிட்டீங்கன்னா, அந்த தீபம் எரியாது. ஏன்னா, அதுக்கு என்ன வேணும்? ஆக்ஸிஜன் வேணும். அப்போ ஒரு தீபம் எரியறதுக்கு ஆக்ஸிஜன் வேணும்னா, அப்ப இந்த உடம்புல இருக்கிற அந்த இறைவன் எரியறதுக்கு, இந்த ஆன்மா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அந்த வந்து போற அந்த மூச்சு இல்லன்னா எதுவுமே இல்ல. அப்போ இன்னைக்கு தேதிக்கு யாருன்னா ரோட்ல விழுந்து கிடந்தாங்கன்னா, கையில காதுல என்ன போட்டிருக்காங்கன்னு தான் பாக்குறாங்க. பிரேஸ்லெட்ல என்ன இருக்குமா? தங்கம் இருக்குமா கழுத்துல? கார் போய் விழுந்த உடனே என்ன பாக்குறாங்க? இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமையே மாறி போச்சு. மூச்சு இருக்குதான்னு பாக்குறது கிடையாது. 108 கூப்பிடுறதுன்னு பாக்க கிடையாது. அங்க எதுனா கிடைக்குமா? ஆளு விழுந்து கிடந்தா எதுனா கிடைக்குமா? கண்ணுல இருந்து எடுத்துக்கலாமா? கையில இருந்து எடுத்துக்கலாமா? என்ன பணம் இருக்குமா? என்ன கழுத்துல போட்டிருக்காளா அவ? உயிர் போயிடுச்சா? அதுல இருந்து கழட்டிக்கலாமா கம்பல? காதுல இருந்து இது இப்படிதான் இன்னைக்கு புத்தி மாறி போச்சு. உயிரை காப்பாத்தணும் அப்படின்னு கிடையாது. பா ஒரு வண்டி விழுந்துச்சா யாருன்னா கிடக்குறாங்களா அந்த நிலைமை மாறி போச்சு. ஏன்னா இன்னைக்கு உயிரை யாரும் மதிக்கிறதே இல்ல. இன்னைக்கு உயிரை யாரும் மதிக்கிறதே இல்ல. ஆமா. உயிர் வந்து எப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு? தலையில இருக்கிற கேசம்னா என்னது? மயிர். அதுக்கு சமமாயிடுச்சு. மயிருக்கு குடுக்குற மதிப்பு கூட இன்னைக்கு உயிருக்கு குடுக்குறது இல்ல. ஆமா. தலையில இருக்கிற முடி குடுக்குற மரியாதை கூட இன்னைக்கு அந்த மயிருக்கு குடுக்குற மரியாதை கூட இன்னைக்கு உயிருக்கு குடுக்குறது இல்ல. யாரும் உயிரை மதிக்கிறதே இல்ல. ஏன்னா மனிதனால் படைக்கப்பட்ட பொருள் இன்னைக்கு மனிதனால் படைக்கப்பட்ட பொருள் இன்னைக்கு உயர்ந்த பொருள் ஆயிடுச்சு. அதுக்கு படைப்புக்கு மூலமா இருந்த உயிர் இன்னைக்கு தலைக்கு உள்ள மயிர் ஆயிடுச்சு. ஆமா. அந்த அளவுக்கு மதிப்பில்லாத போயிடுச்சு. அப்போ ஒரு கிடக்குறாங்கன்னா, அங்க காப்பாத்தணுன்ற எண்ணம் போய், அவங்க எதனா பாக்கெட்ல வச்சிருப்பாங்களா? எடுத்துக்கலாமான்ற எண்ணம் தான் இன்னைக்கு மனிதர்கள் மத்தியில இருக்குது. அதனால தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்போ பள்ளி எழுச்சி அப்படின்னா, அதான் நம்பெருமான்னு சொன்னேன்ல. இந்த உலகத்து உயிர்கள் 84 லட்சம் யோனி பேதத்துக்கும் துயில் கொள்ள செய்வதும், துயில் எழச் செய்வதும் சாமியோட வேலை. ஆனா, அதே நம்பெருமான் நமக்குள்ள இறங்கி வராரு. எப்படி இறங்கி வராரு? மூச்சா இறங்கி வராரு. இறங்கி வந்து அக்னியா இருக்கிறாரு. அப்படி அக்னியா இருக்கிற இறைவன் வந்து, அப்புறம் மனமா
வெளியே வராரு. அதான் நீரா வெளியே வராரு. அப்படியே நீர் 75% உடம்பு என்ன நீரால் ஆனது. அப்போ மனம் வியாபிச்சிருக்குது நம்ம உடம்புக்குள்ள. அப்படி நீரா இருக்கிற இறைவன் வந்து அப்போ மண்ணா நமக்கு உடம்பா காட்சி கொடுக்குறாரு. அப்போ நம்ம மண்ணா நமக்கு தெரியுது. அதாவது பிரம்மாவா தெரியுறாரு. இது ஒரு படிநிலை. அப்போ சாமி எங்க பள்ளி எழுந்தருள்றாரு அருள்றாரு? உடம்பு ஒடுங்கி, மனம் ஒடுங்கிது. நீரும் ஒடுங்கி. அதான் மண்ணும் ஒடுங்கி, நீரும் ஒடுங்கி, அக்னியில போய் ஒடுங்குது இல்லையா? ஒடுங்குனது துயில் கொள்ளுது. திருப்பி எழுந்து வரும்போது திருப்பியும் மனமா வியாபிச்சு, திருப்பியும் வந்து உடம்பா வெளியில காட்சி கொடுக்குது. இதான் துயில் கொள்ளுதல், திருப்பி எழுந்து கொள்ளுதல். இது ஒரு தொடர் நிகழ்வாக நம்மளுக்குள்ள நடக்குது. வெளியில இல்ல. திருப்பள்ளி எழுச்சி வெளியில இல்ல. அந்த இந்த உடம்புக்குள்ள நடக்கிற இந்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய ரகசியத்தை தான் கோயில்ல என்ன பண்ணாங்க? திரு அனந்தல், திருப்பள்ளி எழுச்சி, பள்ளியறை அப்படின்னு சொன்னது. ஒடுங்கிறது, திருப்பி எழுந்துக்கிறது. தாயும் தந்தையும் போய் ஒடுங்கிறது இரவுல. தாயும் தந்தையும் போயிட்டு சிவசக்தி போய் ஒடுங்குது. திருப்பியும் காலையில சிவசக்தி எழுந்துக்குது. ஒடுங்கிறது, எழுந்துக்கிறது. இந்த ரகசியத்தை தான் கோயில்ல பள்ளியறை பூஜைன்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் காலையில திருப்பள்ளி எழுச்சி வச்சாங்க. அப்போ இந்த உடலுக்குள்ள நடக்கிற ரகசியங்களை தான் கோயில்ல என்ன பண்ணி வச்சாங்க? திருப்பள்ளி எழுச்சின்னு வச்சாங்களே கண்டி மத்தபடி நம்மளுக்குள்ள இருக்கிற எம்பெருமானை எழுப்பதற்காக தான் திருப்பள்ளி எழுச்சியை தவிர தனிப்பட்ட ஒரு நபரையோ தனிப்பட்ட ஒருவரையும் நம்ம எழுப்புறதுக்கு என்ன கிடையாது. சாமி தான் அதை எழுப்புறாரு. சாமி தான் ஒடுக்குறாரு. எழுப்புறாரு. அவரே உயிர் துயில்கள்ல வைக்கிறாரு. இதுதான் சிவபெருமானுடைய பெரும் ரகசியம். அப்ப திருப்பள்ளி எழுச்சினா என்னன்னா, அப்போ மனம் மனம் தன் அளவிலிருந்து எழுந்து யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டி வானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவேன் என்ற மாதிரி யான் எனதென்று நினைப்பு கொடுத்து என் வீடு என் மனைவி என்னுடைய பிள்ளைகள் அப்படி நினைப்பு கொடுத்து அப்பா இன்னைக்கு தறிக்கு போகணும், இன்னைக்கு வேலைக்கு போகணும், இன்னைக்கு ஆஃபீஸ்ல இன்னைக்கு 10 மணிக்கு நினைப்பு கொடுத்து எழுந்து வைக்கிறாருல்ல. அது மாதிரி ஒருத்தரையா எழுப்புறாரு. அப்படி இல்லையா? எத்தனையோ உயிர்களை எழுப்புறாரு. அதான் அதான் திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லி திருவள்ளுவர் கருணையினால திருப்பள்ளி எழுச்சியினுடைய விவரத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இந்த உயிரினுடைய மதிப்பை பார்த்தோம். ஆமா, அந்த உலகம் இன்னைக்கு உயிரை வந்து ஒரு பொருட்டா கூட என்ன பண்றது கிடையாது. அதை விட அதுக்கு நேர் எதிராக இருக்கிற பொய்யானதெல்லாம் நிலையானது, நிலையில்லாததெல்லாம் உயிருக்கு நிகரா பாக்குதுங்க. உயிரை துச்சமா மதிச்சுட்டு இந்த மனிதனால் படைக்கப்பட்ட பொருள்லாம் இன்னைக்கு உயர்ந்த பொருள் ஆயிடுச்சு. மேன்மேட் திங்ஸ் எல்லாம் உயர்ந்த பொருள் ஆயிடுச்சு. அந்த படைக்கப்பட்ட அந்த மேன் வந்து ஒரு பொருட்டாவே இல்லாம போயிட்டான். எவ்வளவு பெரிய மூடத்தனம் ஆயிடுச்சு பாருங்களேன். படைக்கப்பட்ட பொருள்லாம் உயிருக்கு நிகரா ஆகி போச்சு. உயிரை விட பெருசா. ஆமா, ஆனா படைத்தவன் ஆயிட்டான். தேவையில்லைன்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு சிவபெருமானே. சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? திருவள்ளுவர் கருணையினால இன்னைக்கு பாட்டை முதல்ல சிந்திச்சிருவோம். எப்பவுமே முதல்ல பேசிடுவோம். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். ஏன் சிந்தித்து வருகிறோம்னா, பாராயண முறையில் அல்லாமல் சிந்தித்தல் முறையிலே நம்ம ஒரு நாளைக்கு 2 பாடலோ 3 பாடலோ 1 பாடலோ கூடுமான வரையில் நம்முடைய தெளிவு ஏற்பட்ட பிறகு அடுத்த பாடலுக்கு செல்வது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அதுவும் பெருங்கருணையினால, சுவாமியினுடைய பெருங்கருணையினாலே ஒவ்வொரு பாடலையும் நாம் கடந்து வருகிறோம். அந்த வகையில 3ஆம் தந்திரத்திலே இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் அதுவரை சிந்தித்து சமாதியில் வந்து நிற்கிறோம். அட்டாங்க யோகத்தை குறித்து கடந்த 4 நாட்களாக அடியேன் வந்து எது அடிப்படையில் தேவை என்பது குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். அடிப்படையில் அன்பும் ஒழுக்கம் இல்லாத ஒரு மனிதர் இயமத்துக்குள்ள வர முடியாது. இந்த உயிரை தாங்கி நிற்கிறது அன்புதான். இந்த உயிர் எதால உயிர் வாழுதுன்னா அன்பால தான் வாழுது. ஆமா, இந்த உயிர் எதனால வாழுது? அன்பால தான் வாழுது. அது இல்லைன்னா உயிர் போயிடும். ஆனா நீங்க ஒன்னும் பாருங்களேன், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ காட்ட வேண்டிய அன்பை நீங்க காட்டலன்னா வெகு விரைவில் அது சீக்கிரம் தன் பணியை முடிச்சிடும். ஆமா, யாருக்கிட்டையாவது கிடைக்க வேண்டிய ஏதோ ஒரு இடத்துல இருந்து கிடைக்க வேண்டிய அன்பு இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. ஆமா, இந்த போதும், நான் வாழ்ந்தது போதும்னு அது முடிவு பண்ணிக்கும். இல்லைன்னா அது சூசைடுக்கு போயிடும். ஏன்னா அந்த உயிர் வந்து எதை நம்பி இருக்குதுன்னா அன்பை நம்பி இருக்குது.
எதை நம்பியிருக்கு? அன்பை நம்பியிருக்கு. இதுதான் தாத்பரியம். இந்த தாத்பரியம் தெரியாம இந்த பூமியில வளர்த்தது எல்லாமே மறந்துடுச்சுங்க. மறந்துடுச்சுங்க. நிலையில்லாத தேடி ஓடி போய் நிலையான நிலையான அன்பை மிஸ் பண்ணிடுச்சுங்க. ஆமா, நிலையான அன்பை மிஸ் பண்ணிடுச்சுங்க. இந்த அன்பை மிஸ் பண்ணதுனால அந்த விளைவு தான் வெறுமை, வேக்கம், விரக்தி, கற்பழிப்பு, பாலியல் தொல்லை, பிரச்சனை, போத வஸ்துக்கள். கடைசியில பார்க்க போனா அன்பு பற்றாக்குறை. எல்லா தவறுக்கும் மூல காரணம் எதுன்னா அன்பு தான். அன்பு இல்லாதது தான். அன்பு இல்லாதனால தான் எல்லா தவறும் நிகழுது. ஆமா, எங்க வீட்டுக்காரம்மா காட்ட வேண்டிய அன்பு காமிச்சிருந்தா நான் ஏங்க இங்க வரப்போறேன் கடைக்கு அப்படின்னு சொல்றவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. எங்க வீட்டுக்காரர் சரியா இருந்தா நான் ஏங்க வெளியே வரப்போறேன் சொல்லத்தான் செய்யறாங்க. அப்ப என்ன பற்றாக்குறைன்னா இதுதான் பற்றாக்குறை. உளவியல் ரீதியாக அன்பு தான் இல்ல. ஆமா, அன்பு இல்ல. தாய்ப்பால் இல்ல. தாய்ப்பால் இல்ல. தாய்ப்பால் பற்றாக்குறை தான். எல்லாத்துக்கும் மூல காரணம் அடியேன் வந்து ரொம்ப நாளா தேடினேன். இந்த மதுவில இருந்து ரிசர்ச்சிங் எடுத்தேன். அதுக்காக கட்டுரை இப்போ 13 கட்டுரைகள் எழுதினேன். இந்த உலகத்துல இருந்து எராடிகேட் பண்ணணும் மதுன்னு. ஏன் சாராயத்தை குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட 26வது வயசுல 27வது வயசுல 28, 29 வயசுலாம் இந்த போத வஸ்துக்களை ஒழிப்பதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னு உளவியல் ரீதியான ரிசர்ச்ல இறங்கினேன். அப்போதான் கண்டுபிடிச்சேன் தாய்ப்பால் பற்றாக்குறை. தாய்ப்பால் பற்றாக்குறை. அன்பு இல்லை, இரக்கம் இல்லை, கருணை இல்லை, அந்த உயிருக்கு தேவையான அந்த கதகதப்பு இல்லை. கதகதப்பு இல்லை. அப்பதான் கண்டுபிடிச்சேன். ஓஹோ, இது ஏன் போத வஸ்துக்கு போகுது அப்படின்னா தன்னை மெய்மறந்து இருக்கணும்னு ஆசைப்படுது உயிர். மெய்மறந்து இருக்கணும்னு ஆசைப்படுது. அப்ப அது இல்லாம போனதுனாலதான் எல்லா தீங்குக்கும் காரணம் அன்பு பற்றாக்குறை. இப்ப தாய் அன்பு இல்ல, கொடுக்க வேண்டிய அன்பு பேசிக்கலி இல்லவே இல்லை. வறண்ட அன்பு. வறண்டு போச்சு. வறண்டு போச்சு. அப்ப கிடைக்க வேண்டியது எல்லாம் கரெக்டா ஒருத்தர் ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கும் கிடைக்க வேண்டிய அன்பு கிடைச்சிருச்சுன்னா அது ஏன் வெளியே போகுது? சரி, அதனுடைய தாத்பரியத்தை கண்டுபிடிச்சு அப்பதான் உணர்ந்த ஓஹோ, இதை நம்ம வெளியே நம்ம என்ன பண்ண முடியாது, பகிரங்கமா சொல்ல முடியாது. பகிரங்கமா சொல்ல முடியாது. அப்போ அன்புன்ற நாதம் இல்லாத போச்சு. அன்புன்ற நாதம் இல்லாத போச்சு. அதனால வந்த விளைவுதான் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, இவ்வளவு தீங்குக்கும் எல்லாமே காரணமா போச்சு. அப்போ இந்த 3ஆம் தந்திரத்துல இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம் வரலாம் நம்ம வந்தோம். முடிச்சு நேத்து தான் நம்ம சமாதி என்ற பாதத்துக்கு வந்தோம். இந்த சமாதி என்ற சொல்லு பயப்படாதீங்கன்னு சொன்னேன் நானு. சமாதின்னா செத்து போறது இல்ல. உனக்கு சமாதி கட்டிடுறேன்னு சொல்றாங்கல்ல, சமாதின்னா செத்து போறது இல்லை. இந்த உலகத்தார் கட்டுற சமாதி எல்லாம் சமாதி இல்லை. கடற்கரை ஓரங்கள்ல வைக்கப்படுவதெல்லாம் சமாதி இல்லை. யார் ஒருவர் அடிப்படையில் அன்பாக இருந்து ஒழுக்க நியமங்களை சரியாக கடைபிடித்து இயமம்னா அல்லது நீக்கி நல்லது கை கொள்ளுதல். இந்த உடம்புக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு இது வேணாம் இது வேணும், இது ஒத்துக்காது இது சாப்பிடக்கூடாது. ஆமா, ஒத்துக்காது இது சாப்பிடக்கூடாது, இது ஒத்துக்காது நம்ம அப்ப நான் அல்லதெல்லாம் நீக்கி நல்லதை கை கொள்றீங்க. ருத்ராட்சம், திருநீர், 5 எழுத்து உள்ள வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிங்க, அது நியமம். அப்புறம் ஆசனத்துக்கு வர்றீங்க, சாமி வந்து உட்கார வைக்கிறாரு உங்களை. அதுக்கப்புறம் இந்த உடம்புக்கு மூலமா இருக்கிற மூச்சை கண்டுபிடிக்கிறீங்க. நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு ஒரு அறிவு வந்துருது, அதான் பிராணாயாமம். அப்ப அந்த மூச்சை வீண் பண்ண மாட்டேன்றீங்க. அப்ப அன்னையில இருந்து பிராணனை மதிக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த பிராணனை பானம் பண்ண மாதிரி பானம் பண்றீங்க. பானம் பண்ணா சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. மூச்சையே காட்ட சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு பிரத்யாகாரம். எது பிரத்யாகாரம்? மூச்சு ஆகாரம் ஆயிடுச்சு. அப்ப வீண் பண்ண மாட்டீங்க. ஒரு நொடி பொழுது கூட வீண் பண்ண மாட்டீங்க மூச்சை. ஏன்னா அருமை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உள்ள வந்து போறது இறைவன் தெரிஞ்சு போச்சு. உள்ள வர்றது மகேஸ்வரன், வெளியே போறது மகேஸ்வரன் புரிஞ்சு போச்சு. அப்ப அன்னையில இருந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு வந்துருச்சு. யார் ஒருத்தர் தன்னுடைய மூச்சை கவனிக்கிறீங்களோ அவங்க வந்து இறைவனுடைய திருவருளை உணர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ முதல்ல ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லாதவங்க ஏமத்துக்குள்ள இல்லாதவங்க நியமத்துக்கு வர முடியாது. ஒழுக்கம் கெட்டவர்கள் உள்ள வர முடியாது. பஞ்சமா பாதம் செய்யறவங்க நியமத்துக்கு வர முடியாது. வரவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. சாமி அங்க வடிகட்டிடுறாரு. முதல் கேட்லயே வடிகட்டிடுறாரு. அங்கேயே முடிஞ்சு போச்சு. திருவடி கிட்ட வரணும்னா முதல்ல அங்கேயே முடிஞ்சு போச்சு. சமாதிக்கு வரணும்னா ஏமம் சரியா இருக்கணும்.
ஏமம் சரியா இருந்தா தான் நியமம் சரியா இருக்கும். நியமம் சரியா இருந்தா தான் ஆசனம் சரியா இருக்கும். ஆசனம் சரியா இருந்தா தான் பிராணாயாமம் சரியா இருக்கும். பிராணாயாமம் சரியா இருந்தா தான் பிரத்யாகாரம் கிடைக்கும். பிரத்யாகாரம் கிடைச்சா தான் உங்களுக்கு தாரணை கிடைக்கும். தாரணை கிடைச்சா தான் தியானம் கிடைக்கும். தியானம் கிடைச்சா தான் சமாதி கிடைக்கும். அப்ப சமாதினா என்னன்னா, செத்து போறது இல்ல. சத்து போதல் இல்லை. சத்து போதல் இல்லை. ஆதியோடு சமமாக இருத்தல். எது இந்த உலகத்தை படைத்து, காத்து, அழித்து, மறைத்து அருளுகிறதோ, அந்த எல்லாம் வல்ல இறைவனோடு எது தர்மமோ, எது சத்தியமோ, எது வேதங்களின் மெய்ப்பொருளோ, அந்த மேலான பரம்பொருளோடு இரண்டர கலத்திருத்தல். அது அதுவாகவே இருக்கிறது. நம்முடைய ஆணவம், கன்மம், மாயை ஒடுங்கி இரண்டர கலந்து அதுவாக இருக்கும். சமமா இருக்கும். சமமா நம்மள வைப்பார் சாமி. சாமி நம்மள சமமா வச்சுக்குவார். தன்னை போலே வச்சுக்குவார். அவருக்கு என்னென்ன ஆற்றல் இருக்குதோ அத்தனையும் கொடுப்பார். அவருக்கு என்னென்னலாம் மகிமை இருக்குது, என் குணம்னா என் குணம்னு கொடுப்பார். குணம் இல்லையா குணமில்லையும் கொடுப்பார். ஏன் இன்னும் கேட்ட படைப்பு காப்பு படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய ஐந்தொழிலும் கொடுப்பாராம். ஆச்சரியமா இல்ல உங்களுக்கு? ஆமா, ரிஷிமார்கள், ரிஷி பத்தினிகள், உத்தமர்கள், அந்த உன்னதமான ஒழுக்கத்தை கடைபிடிச்சவங்க, இவங்க எல்லாருமே அந்த ஐந்தொழில் ஆற்று அது கூட ஐந்தொழில் கொடுத்தா கூட வேணாம்னு சொல்லிடணுமா? எனக்கு வேணாம் சாமி, உங்க திருவடியே போதும். இந்திரலோகத்தை கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை, எனக்கு வேண்டாம். எந்த லோகத்தை கொடுத்தாலும் எனக்கு வேணாம் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க பக்குவப்பட்டுட்டீங்கன்னா சாமியோட திருவடி மட்டும் போதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துருக்கீங்க. அப்ப சாமியோட திருவடி போதுன்னு முடிவுக்கு வந்த பிறகு நீங்க என்ன முடிவு எடுப்பீங்கன்னா, அப்ப என்ன சித்தி வந்தாலும் என்ன சித்திகள் வந்தாலும் எனக்கு வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்த பிறகு, நான் அம்பாலே காளியே உனக்கு தரேன், நீ உனக்கு இந்த உலகத்துல எதனா பண்ணி மேஜிக் பண்ணிக்க அப்படின்னு சொன்னா கூட நம்ம என்ன பண்ணணுமா, எனக்கு காளியும் வேணாம் நீலியும் வேணாம், நீங்க மட்டும் போதும், உங்க திருவடி மட்டும் போதும். அப்பதான் சாமி என்ன பண்றாரு, பரவாயில்ல குழந்தை ரொம்ப மெச்சூரிட்டி அடைஞ்சிச்சு, அப்ப உனக்கு உனக்கு மேஜிக் உலகத்துல புகழ் வேணாம் வேண்டாம், உலகத்துல பணம் வேணும் வேண்டாம், இல்ல நிலம் வேண்டும் வேண்டாம், இல்ல மணல்ல கயிறா திருக்கிறியா, இல்ல சர்க்கரையை வந்து மணலா மாத்துறியா, இல்ல கூடு விட்டு கூடு பாயிறியா, காளி கிட்ட சொல்லட்டுமா, இல்ல அதுவும் வேண்டாம், இன்னொரு ஆப்ஷன் தரேன், இவ்வளவும் உனக்கு தரேன், ஆனா பிறப்பு உண்டு பரவாயில்லையா, இல்ல வேணாம் சாமி, அவன் இந்த மேஜிக் அந்த உலகத்துல புகழ் பெற்று தெரியும், நான் கடைகோடியா போய் நிக்கணும், நான் எனக்கு வேண்டாம், அப்ப எனக்கு காளியும் வேணாம் நீலியும் வேணாம், காளியோட அருளோட நான் உங்க திருவடியை அடைஞ்சுக்கிறேன். அப்போ நல்லா தெரிஞ்ச ஞானி என்ன பண்ணுவாருன்னா, இந்த மேஜிக்ல இறங்க மாட்டாரு, இந்த சித்து வேலையில இறங்க மாட்டாரு. ஏன்னா படிநிலை ஏமத்துல வந்தாரு, ஒழுக்கத்துக்கு வந்தவரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறாரு, ஒழுக்கத்தை கடைபிடிச்சவருக்கு ஆசனம் கிடைக்குது, ஆசனம் கிடைச்ச உடனே கை கால் ஒடுங்கி உட்கார்றாரு, உட்கார்ந்த உடனே உள்ள வந்து போறது இறைவன் தெரிஞ்சு போச்சு, இறைவன் தெரிஞ்சு போனவனுக்கு பிராணாயாமத்தை இறுக்கி பிடிக்கிறாரு, பிராணாயாமத்தை இறுக்கி பிடிச்ச பிறகு அதை சாப்பிடுறாரு, அதை சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிரத்யாகாரம் கிடைக்குது, பிரத்யாகாரம் கிடைச்ச உடனே தாரணை கிடைக்குது, தாரணை கிடைக்கும் ஒழுகுதல், பிரத்யாகாரத்திலே திருவடி கிடைச்சிச்சு, பிராணாயாமம் மூச்சை பிடிச்ச உடனேயே உனக்கு திருவடி கிடைச்சிச்சு. அப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குருநாதர் வருவார். முதல்ல ஒழுக்கமா இருக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்துக்கு ஒரு ஆசான் வருவார். அவரு ஏமத்துக்கு வருவார். அப்புறம் தொடர்ந்து கடைபிடிக்கிறவங்க ஒரு வாழ்நாள்ல தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு பாடமா இருப்பாங்க. அது நியமம். அப்புறம் ஆசனத்துக்கு ஒரு ஆசான் வருவார். அப்புறம் பிராணாயாமத்துக்கு ஒரு ஆசான் வருவார். அவரே வருவார். குருபரனா வருவார். சாமி வருவார். நீங்க பக்குவப்பட்டுட்டீங்கன்னா தானாவே வந்துருவார். பாத்திரம் பக்குவப்பட்டுடுச்சுன்னா பிச்சை போடுறதுக்கு யார் வருவாங்க? சாமி வந்துருவாங்க. அப்ப பிராணாயாமத்தை கடந்துட்டீங்க. பிராணாயாமம் கடந்த பிறகு பிரத்யாகாரத்துல நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த பிராணாயாமத்தை ஒரு முறையா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கு முன்னாடி ஆக்சிஜன் கவலை இல்லாம இருப்பீங்க. பிராணனை பத்தின கவலையே இப்ப பிராணன் என்ன பண்ணுவீங்க? என்னைக்கு பிராணன் நம்மளை காப்பாத்துதுன்னு தெரிஞ்சு போச்சோ அன்னையில இருந்து பிராணன் மேல ஒரு பெரிய அக்கறை வந்துடும், ஒரு பணிவு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க பிராணனை கையில எடுப்பீங்க. கடவுள் தொழில் அது. இறைவன் தான் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துப்பாரு. கர்ம விதிப்படி அவர் தான் வந்து போகணும். அவர் தான் எடுத்து எல்லா உயிருக்கும் அவர் தான் ரட்சிக்கிறாரு. ஆனா உண்மை தெரிஞ்ச ஞானத்துல வந்து என்ன பண்றீங்க? நீங்களே பிராணனை எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. பிராணனை பானம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. உள்ள எடுத்து நல்லா கும்பித்து உள்ள வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் வெளியே பொறுமையா விடுறீங்க. அப்போ உங்களுக்குள்ள பிரீத்திங் கண்ட்ரோல் வந்துருது. எப்போ உங்களுக்கு மூச்சை கண்ட்ரோல் பண்ண வந்தது அப்பயே மனம் ஒடுங்கிடுச்சு. அதுக்கு முன்னாடி மனம் உங்களுக்கு எஜமா. பிராணாயாமத்துக்கு முன்னாடி மனம் உங்களுக்கு எஜமா. மனம் போன போக்கில மனிதன் போகலாமா? பாட்டு கூட கேள்விப்படுறேன். இந்த பிராணாயாமத்துக்கு முன்னாடி மனம் உங்களுக்கு எஜமான். பிராணாயாமத்துக்கு பின்னாடி மனத்துக்கு நீங்க எஜமான்.
அடங்கின மாடு அடங்காத மாடு, அவ்வளவுதான். பிராணாயாமத்துக்கு மூக்குத்துன மாடு மூக்குத்தாத மாடு, மூக்குத்துன மாடு மூக்குத்தாத மாடு, அடங்கின மாடு அடங்காத மாடு. அடங்கின மாடு பிராணாயாமத்தை கண்டுபிடிச்சிச்சு, இறைவனை உணர்ந்துச்சு, தனக்குள்ள இறைவன் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, வந்து போது இறைவன் தெரிஞ்சு போச்சு, அது அடங்கின மாடு. அதான் நந்தி, அதான் நந்தி. என்னடா 23 வருஷம் பிரதோஷத்துக்கு போறேன், அபிஷேகம் பண்ண வரேன், எது நந்தினே தெரியாம போய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்து, எதுக்குதான் இந்த மாடு படுத்துங்கிறது அறிவே இல்லாம என்ன பண்ணிட்டேன். தர்ம நந்தி, அதுதான் தர்மத்துல உள்ளேயும் வெளியும் தராசு மாதிரி வந்து போகுது இல்லையா, மூச்சு வந்து போகுது இல்லையா, அதான் நந்தி. அதிகார நந்தின்னு அதுக்கு பேரு. பிராணன் வழியா தான் இறைவன் அடைய முடியும், அதான் நந்தி வழியா தான் இறைவன் அடைய முடியும். முழு மூச்சு, ஒரு முழு மூச்சா ஒரு காரியத்தை முடிச்சிருப்பான்ட்டாங்கல்ல. பிராணன் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அப்போ பிராணாயாமத்துக்கு வந்த உடனே நீங்க வயசுக்கு வந்துடுறீங்க, சமயத்துக்கு வந்துடுறீங்க, அதாவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு வந்துடுறீங்க, மெச்சூரிட்டி ஆயிடுறீங்க. எப்போ மெச்சூரிட்டி அடையிறீங்க? மூச்சு தான் இறைவன் தெரிஞ்சு போச்சு, காற்று தான் இறைவன் தெரிஞ்சு போச்சு, பிராணம் தான் இறைவன் தெரிஞ்சு போச்சு. ஒழுக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பிராணம் தெரிஞ்சிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மூச்சை வீண் பண்ண மாட்டீங்க. செலவு, ஆமா, கோடி பணம் செலவு பண்ணா கூட கோடி அதெல்லாம் தூக்கி கட்டுவோம், பிராணன் விட மாட்டீங்க. ஏன்னா வந்து போறது யாரு, இறைவன் தெரிஞ்சு போச்சு இல்ல, விடுவீங்களா? அதுக்கு முன்னாடி அசட்டை பண்ணீங்க, இந்த உடம்ப அசட்டை பண்ணீங்க, கேவலமா நினைச்சீங்க. அதுக்கப்புறம் மனசை அசட்டை பண்ணீங்க, அதையும் கேவலமா நினைச்சீங்க. அதுக்கப்புறம் இந்த உயிரை அசட்டை பண்ணீங்க, அதையும் கேவலமா நினைச்சீங்க. அதுக்கப்புறம் அந்த உயிரை ரட்சிக்க வந்த மூச்சையும் அசட்டை பண்ணீங்க, அதையும் கேவலமா நினைச்சீங்க. மூக்கு அடைப்பு வந்தாதான் மூக்கு பத்தின அக்கறையே வரும். மூக்கு அடைப்பு வந்த பிறகுதான் வீசிங் பத்தின அக்கறை எப்போ வருது, மூச்சு பத்தின அக்கறை வருது. உடம்புல ஏதாவது ஃபால்ட் வந்தா தானே உடம்பு பத்தின அக்கறை வருது. அதுக்கு முன்னாடி என்ன, தானா இயங்குற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏதாவது ஒரு சிக்கல் வந்தா மட்டும்தான் போய் ஓடி போய் என்ன பண்றீங்க, மருத்துவரை பாக்குறீங்க. மூக்கு அடைப்புங்க, மூச்சு வர மாட்டேங்குது, இந்த பக்கம் திருப்பி பொறுத்து அடைவு. அப்போ பிராணம் தடப்படும் போதுதான் உங்களுக்கு வந்து போறது இறைவன்ற. அப்ப கூட அறிவு வராது, அது அதை எப்படி இது ஐயோ மூக்கு அடைப்படுறது, மிளகு சுட்டு மோருங்க, சளி அடைச்சிட்டு இருக்கோம். அப்போ அது சரி பண்ணும், அந்த புகை போய் என்ன பண்ணும், சரி பண்ணும், அந்த தடத்தை சரி பண்ணி கொடுக்கும். சாமி வந்து போற தடம் இல்லையா, அப்ப கூட நம்மளுக்கு அந்த அறிவு வர மாட்டேங்குது. மூக்கு அடைப்பு எதனால வந்து எது தடம், அப்ப எதனால நம்ம உயிரோடு இருக்கின்ற அறிவே வரல பாருங்க. அப்ப பிராணனை தெரிஞ்சுக்கின பிறகு நீங்க கட்டத்துக்கு என்ன வரீங்கன்னா, அதை வீண் பண்ணாம இருக்கிற பிரத்யாகாரத்துக்கு வரீங்க. பிரத்யாகாரத்துல பயிற்சி செய்யறீங்க. நீங்க பிராணனை வீண் பண்ணாம நல்லா சாப்பிட்டு பிராணனை சாப்பிட்டு மூச்சு பயிற்சி செஞ்சு என்ன பண்றீங்க, ஒரு அளவுக்கு வந்துடுறீங்க. அப்ப பிரத்யாகாரத்துல திருவடி உங்களுக்கு கிடைக்குது. பிரத்யாகாரத்துக்கு ஒரு ஆள் வராரு, வந்து என்ன பண்றாரு, ரைட்டு பிராணனை அடக்கின ரைட்டு, ஆனா அப்பயும் உன் மனம் வெளியே போகும், பிராணாயாமத்துக்கு வந்துட்ட பிறகு உன் மனம் வெளியே போகும். அப்போ அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு, 5 பேர் அறிவும் கண்களே கொல்ல, இந்த 5 பேர் அறிவும் 10 இந்திரியங்களை கீழே கொண்டு போய் சேர்க்கறது இந்த கண்ணு தான், அந்த கருவழி தான். அந்த கருவழி கொண்டு போய் எங்க சேர்த்துரு, திருவடியில சேர்த்துரு. அதான் நந்தி ஸ்தானம். மற்ற மதக்காரங்களும் ஞானஸ்தானம்னு சொல்றான், நமக்கு தேவையில்லை. ஆனா உண்மையான ஞானஸ்தானம் அதுதான். ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்களா நீங்களா? அவன் பண்றான். ஞானஸ்தானம் எப்படி கொடுக்குறான், தண்ணியில மூழ்க வச்சு ஒரு ஐடியா. அவன் ஊழியக்காரன் யாருக்கு தெரியும், நமக்கு தெரியாது, அவனுக்கு தெரியுதோ இல்லையா, அவன் தண்ணியில முழுக வைக்கிறான், முழுக வச்சு எழுப்புறான் 3 முறை எழுப்பி ரகசியத்தை சொல்றான். டேய் நீ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாடுறா அப்படின்னு தலையில முழுகிறான். ஆனா உண்மை அதுதான். ஆனா அவன் வேற கடவுள்லாம் சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்குறான். ரகசியம் புரிஞ்சுக்குங்க, எல்லாவற்றுக்கும் மூலமா இருந்த சைவ சமயத்துல இருக்கிற ரகசியத்தங்கள்லாம் மாற்று மதக்காரெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா இந்த ஜென்மத்துக்கு உரைக்க மாட்டேங்குது. அவன் கொடுக்குறான் ஞானஸ்தானம், ஆனா ஞானஸ்தானம் என்னன்னு கேட்கறது கூட துப்பு இல்லைங்க. அதான் பூர்வ மத்தியம். அப்ப தண்ணியில முழுகுனா இந்த உயிர் என்ன பண்ணுது, பிராணன் இல்லாம இருக்க முடியாது. 2 செகண்ட் இருக்கும், ஒரு எவ்வளவு நேரம் இருக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன வேணும் அதுக்கு, அதை உணர்த்துறதுக்கு தான் தண்ணியில முழுகுறாங்க. முழுகி வச்ச பிறகு கடைசியில உனக்கு என்ன வேணும், பிராணன் வேணும். அப்ப பிராணனா வர்றது யாரு, இறைவன். அது இல்லைன்னா ரட்சிக்க முடியாது. அதான் ரட்சகர்த்தா, அதுக்கு பேர் ரட்சகர்த்தா.
அந்த புராண பானமனுடா அது எங்க இருக்குன்னா கண்ணு ரெண்டும் கொண்டு போய் புருவ நிறுத்த அதான் ஞானஸ்தானம். நீங்க எல்லாம் இப்ப ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்க. சிகாரத்துக்கு வரவங்களுக்கும் ஞானஸ்தானம் பெற்று விட்டீர்கள். ஆனா இன்னும் சில ஜென்மங்களுக்கு என்ன உரைக்கல. அங்கதான் கடவுள் இருக்கிறாரா? இதுனா பெனாத்தி கிடக்குது இது. லூஸ் மாதிரி. அப்போ செல்ஃப் ரியலைசேஷன் வரல. அது பாவம் அறியாமையில பேசுது, கலகம் பண்ணுது. என்னன்னு தெரியல, இது வாடின உலகம் கிடக்குது அப்படின்னு. உண்மை கசக்குது, எட்டிக்காய் மாதிரி. மாயை தடுக்குது. ஆனா விடுமா? தொழில் கர்வம் விடுமா? அவ்வளவு சீக்கிரம் விடாது. செல்ஃப் ரியலைசேஷன் பண்ண விடவே விடாது. நீ உன்னை உணர்ந்துட்டுனா அந்த 3 பேருக்கு வேலை இல்லைல்ல. அதான் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை. தாரணையில் என்ன பண்றோம்? ஒன்றுறோம். புருவமத்தியோட ஒன்றுறோம், பயிற்சி பண்றோம். அப்புறம் எதை டார்கெட்டா வைக்கணும்? நம்ம தியானம்ன்றது டார்கெட். யாரா? திருவடியை டார்கெட்டா வைக்கணும். சும்மா வந்து உட்காந்து வெறுமனே உட்காந்து போறதுக்கு அப்புறம் நம்ம இல்ல, சாமியை டார்கெட்டா வைக்கிறோம். அப்ப யாரை கற்பனை பண்ணணும்? இறைவனுக்கு அந்த பெரிய சடாமுடியை கற்பனை பண்ணணும். அதுல ஒரு நிலா இருக்கும், அதை கற்பனை பண்ணணும் புருவமத்தில. அப்புறம் கழுத்துல பாம்பு இருக்குது, இடுப்புல புலித்தோல் இருக்குது. அப்ப இது தியானத்தை யார் வைக்கணும்? தியானத்துல கண்டவங்களும் வைக்க கூடாது. அப்ப முழு டார்கெட்டா யாருக்கு? சாமி வைக்கணும். புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாய் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடை எடுத்த பொற்பாதம் புருவமதில காணப்பெற்றால், புருவமதில காணப்பெற்றால் அதை சொல்லணும். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாய் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடை எடுத்த பொற்பாதமும். பொற்பாதம் எங்க இருக்குது? காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தை. எத்தனை பிரிவுனா எடுக்கலாம். ஏன்னா சாமியோட திருவடி மட்டும் போதும். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்புண்டைகள் உன்னை என்று மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் பொழுது நின் அடியின் கீழ் இருக்க என்றார். கொடு. சப்போஸ் பிறக்கிறதா இருந்தா எனக்கு தயவு செய்து இந்த மலமூத்திரத்துல கொண்டு போய் ஆணவம் கண்ம மாயில திருப்பி மாட்டி விட்டுன்னு அலைய விடாத. போதும், பட்டதே போதும். நான் அப்படி பிறந்துட்டுன்னு வச்சுக்க, திருப்பி எனக்கு திருவடி டக்குன்னு போன ஜென்மத்தின் வாடகை எனக்கு திருப்பி ஞாபகப்படுத்தி திருப்பி புருவமதில கொண்டாந்து நிறுத்திரு. நான் ஏகாந்தமா இருந்துட்டு போறேன். இனிது இனிது ஏகாந்தம் இனிது. இனிது இனிது ஏகாந்தம் இனிது. அப்போ இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம். தியானத்துல சாமியை இருக்கட்டும். அப்ப சாமி அவன் தானாகவும் தான் அவனாகவும் நாம 2 பேரும் 2 கலந்துரும். நீயும் நானுமாய் ஏகபோகமாய். அப்ப தியானத்துல என்ன நடக்குது? ஒரு ரசாயன மாற்றம் நடக்குது. அதுதான் கடந்த 3 நாட்கள்ல பார்த்தோம். இப்ப இறுதியில சமாதிக்கு வந்திருக்கு. சமாதின்னா செத்து போறது இல்லை, சத்து போவதில்லை, சமம். அது ஆதியோடு சமமாக இருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு 2வது பாட்டுக்கு போலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். விந்துவும் நாதமும் மேருவில் ஓங்கிடில் சந்தியிலான சமாதியில் கூடிடும். விந்துவும் நாதமும் மேருவில் ஓங்கிடில் சந்தியிலான சமாதியில் கூடிடும். அந்த மிலாத அறிவின் அரும்பொருள் சுந்தர சோதியும் தோன்றிடும் தானே. அந்த மிலாத அறிவின் அரும்பொருள் சுந்தர சோதியும் தோன்றிடும் தானே. பாடலுக்குண்டான பொழிப்புரை. தர்மயாதனம். கருவிற்கு வித்தாய வெண்பாலும் குண்டலி சக்தியும் ஆங்ஜாத்தானத்தில் சோர்வின்றி நிற்குமாயின் அவ்விடத்தில் ஆன்மா சமாதியை தலைப்படும். அத்தலைப்பாட்டில்
ஏகதேச உணர்வு நீங்கிய வியாபக உணர்வு தோன்ற அதன்கண் அடைதற்கரிய பொருளாகிய அழகிய சிவம் விளங்கும். மீண்டும் பொழிப்புரை. கருவிற்கு வித்தாய வெண்பாலும், பிராக்கெட்ல சுக்கிலமும் போட்டிருக்கு. கருவிற்கு வித்தாய வெண்பாலும், அதான் சுக்கிலம். குண்டலியும் சக்தியும், அதான் சுரோனிதம். ஆங்யா தானத்தில் சோர்வின்றி நிற்குமாயின், புருவ மத்தியம். அவ்விடத்தில் ஆன்மா சமாதியை தலைப்படும். அத்தலைப்பாட்டில் ஏகதேச உணர்வு நீங்கிய வியாபக உணர்வு தோன்ற அதன் கண் அடைதற்கரிய பொருளாகிய அழகிய சிவம் விளங்கும். அழகிய சிவம் விளங்கும் அப்படின்னு பொழிப்புரை சொல்லுது. விந்துவும் சுக்கிலம். நாதமும் சுரோனிதம். மேருவில் ஓங்கிடில், மேருன்றது மலை, நம்ம தலை. கபாலி, கபாலிடானன்றல்ல, கபாலி. யார் கபாலி? புருவமத்து தொட்டவெல்லாம் கபாலி தான். கபாலீஸ்வரன். வலது கண்ண சூரியன், இடது கண்ண சந்திரன். அப்போ அந்த இடத்துல போய் விந்துவும் நாதம். விந்துன்றது ஒளி, பெரிய லீ. நாதம்ன்றது சின்ன லீ. ஆக மொத்தம் ஒளியும் ஒளியும். நம்ம சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எழுதிட்டேன் நான். ஆமா, எனக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். எல்லாம் விளையாட்டா பார்த்தாங்க நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனை. ஒளியும் ஒளியும் சேருமிடம் எது, நாதமும் விந்தும். சில கேள்வி எல்லாம் கேட்டிருப்பேன், குதர்க்கமான கேள்வி மாதிரி இருக்கும். 2 இறைவன் இருக்க முடியுமான்னு கேட்டிருப்பேன். அது நம்ம சேனல்ல தொட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒண்ணு இருக்கும், சேனல் பத்தின விவரங்கள். நான் என்ன ஊரு, யாரு நடத்துறாங்க, எந்த ஊர் பேர்லாம் நான் போடவே இல்லை. சிந்திக்கிற மாதிரி 2 செய்தி போட்டிருப்பேன். 2 இறைவன் இருக்க முடியுமான்னு போட்டிருப்பேன். நாதமும் விந்தும் ஒடுங்கும் இடம் எதுன்னு கேள்வி கேட்டிருப்பேன். அது கேள்வி கேட்பீங்களான்னு தான் போட்டிருப்பேன். ஜென்மத்துக்கு உரைக்கிட்ட மாதிரி தான் போட்டேன். ஆனா இன்னைக்கு வரலாம் யாரும் என்னங்க ஐயா அது மாதிரி போட்டிருக்கீங்க, இது ஒன்றும் கேட்கவே இல்லை. நம்ம தான் கேள்வி கேட்கறதே போயிடுச்சு. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கிற அந்த அறிவு, பகுத்தறிவே போயிடுச்சு. பகுத்தறிவுனா இறைவனுடைய திருவடி அடையது தான் பகுத்தறிவு. மத்தவங்க சொல்றதெல்லாம் பகுத்தறிவு ஆகாது. மத்தவங்க சொல்றதுதான் பகுத்தறிவு ஆகாது. பகுத்து 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 அறிஞ்சு நடத்துறது இறைவன் தான் அறிவுக்கு வந்தா அதான் பகுத்தறிவு. பாவி வெளியில முடிஞ்சிட்டான்னா அது பகுத்தறிவு கிடையாது. அவன் பாவி. ஏன்னா மூச்சை வெளியே விடுறவன் பாவி. மூச்சை அடங்க, மூச்சை வீண் பண்றவன் எல்லாம் பாவி. மூச்சை வீண் பண்றவன் பாவி. மூச்சை வீண் பண்ணாதவன் எல்லாம் பாக்கியவான்கள், புண்ணிய சீலர்கள். ஏன்னா தெரிஞ்சு போச்சுல, வந்திருக்கிறது இறைவன் தான் தெரிஞ்சு போச்சு. வந்த மகேஸ்வரனை விடுவீங்களா, வந்த மகாலட்சுமி விடுவீங்களா? விட மாட்டோம். சுக்கில்ன்றது மகாலட்சுமி. சுக்கில்ன்றது மகாலட்சுமி. அதனால்தான் ஈஸ்வரன் கோயில்ல போனா 2 யானை இருக்கும், நடுவில் ஒரு மகாலட்சுமி இருக்கு. எந்த கருவறைக்கு போனாலும் முதல்ல அதான் இருக்கும். சுக்கிலம் தாண்டா, சுக்கிலம் தாண்டா, சுக்கிலம் தாண்டா, சுக்கிலம் தாண்டா. அப்போ விந்துவும் நாதமும் மேருவில் ஓங்கிடில். அதுதான் என்ன பாடுனார் சாமி. பாடுனா நாதம், ஓங்காரம். ஓங்காரத்து உட்பொருளை காட்டுவித்த அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ ஒளியும் ஒளியும் சேருகின்ற இடம் பருவ மத்தியம். அது என்ன ஒளியும் ஒளியும் சேர்ற இடம்? 2 காதும் 2 கண்ணும் சேர்ற இடம். போதுமா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதை விட எப்படி சுருக்கமா சொல்றது? நாதத்தை உள்வாங்கிறது காது, அதான் சங்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? சங்குதான் காது, காதுதான் சங்கு. அங்கதான் ஓங்காரம் ஒலிக்குது. கடற்கரைக்கு போனீங்கன்னா சங்கு எடுத்து காதுல வச்சு பாருங்க, ஓன்னு கேட்கும். அந்த காதுதான் ஓங்காரத்தினுடைய உச்சம், அதான் நாதம். அதான் ஓங்கார கணபதி, அதான் கேதுன்னு. கேதுன்னா விநாயகர். காதுதான் கேதாச்சு, கேதுதான் விநாயகர். கேது பகவான் அதுக்கு பேர் வச்சான்.
கேது பகவான் அதுக்கு பேர் வச்சான். கண்ணுக்கு ராகுன்னு பேரு. ஏன்னா இமைக்காம இருக்கிறது பாம்பு, நல்ல பாம்பு. அதுக்கு இமையே கிடையாது. கண்ணும் காதும் வச்ச மாதிரி வந்துருங்கன்றாங்கல்ல, அது என்னது கண்ணும் காதும் வச்ச மாதிரி? அவ்வளவு ரகசியமா வரணும் புருவ மத்தியத்துக்கு. எப்படி? கண்ணும் காதும் வச்ச மாதிரி வந்துருங்க அப்படின்னா அந்த அளவுக்கு புருவ மத்தியில கவனத்தை வைக்கணும். காதுன்றது நாதம். ம், ம். கண்ணுன்றது விந்து, ஒளி. சில பேர் கண்ணு பார்த்தோன்னா அப்படியே ஜொலிக்கும். அப்பெல்லாம் என்ன தெரியுமா? என்ன இந்த பொண்ணுக்கு இவ்வளவு ஜொலிக்குது? என்ன இந்த பையனுக்கு கண்ணு இவ்வளவு பிரகாசமா இருக்குது? அந்த கண்ணு ஜொலிக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரே ஒரு ரகசியம் மட்டும் சொல்லு. அப்பா வீண் பண்ணாதப்பா. கண்ணு நல்லா பிரகாசமா இருக்குது. ஒளி, கண்ணுல ஒளி இருக்கு சில பேருக்கு. கண் ஒளி நல்லா இருக்கும். பாக்குறதுக்கு தேஜஸா இருக்கும். அவன் கண்ணே வந்து ஒளியா இருக்கும். ஒளி பொருந்திய கண்ணினாய் வா வா வான்னு பாரதி சொல்லுவார். அப்போ விந்துவும் நாதமும் மேருவில் ஒடுங்கிரில். அதாவது காதும் கண்ணும் போய் எங்க ஒடுங்கணுமா? புருவ மத்தியில போய் ஒடுங்கணும். ஓங்காரத்தை கொண்டு போய் அங்க வச்சிடணும். கண்ணு கொண்டு போய் இந்த ஒளியை கொண்டு போய் அங்க நிறுத்திடணும். நிறுத்தணும்னா 10 இந்திரியம் வீணாவாது. மெய், வாய், கண், மூக்கு, செவி, வாக்கு, பாணி, பாதம், பாய், உபஸ்தம், ஊறு, ஒளி, ஓசை, அது சம்பந்தப்பட்ட இந்திரியங்கள் மொத்தமே 96 தத்துவம் நாசமா போயிடும். 24 தத்துவம் காணாம போயிடும். 24 தத்துவம் காணாம போயிடும். 36 விஷயம் காணாம போயிடும். அதுக்கப்புறம் 96 இல்லாம போயிடும் புருவ மத்தியில. அதுக்கப்புறம் நீ ஈஸ்வரனா மாறிடுவ. சிவஸ்வரூபம் கிடைக்கும். அதான் சொல்றேன், விந்துவும் நாதுவும் மேருவில் ஓங்கிடில் சந்தியில் ஆன சமாதியில் கூடிடும். உடம்பு பத்தின மயக்கம் போயிடும். அந்த உடம்புக்கு மூலமா இருக்கிற மனம்ன்ற நாராயணனுடைய மயக்கம் போயிடும். அந்த நாராயணனுக்கு மூலமா இருக்கிற ருத்ரன் அக்னி நமக்குள்ள எரிஞ்சுட்டு இருக்குது. அந்த அக்னி உயிர் ஆடிக்கினே இருக்குது இல்ல, அந்த மகாமாய மயக்கம் தீந்துரும். அதுக்கப்புறம் அந்த அந்த அக்னியை ரட்சிக்கிறதுக்கு ஒரு மூச்சு வருதே, அந்த மறைப்பு ஆற்றல். அந்த மறைப்பு ஆற்றலுடைய விஷயம் புரிஞ்சிடும். அந்த மூச்சு வருது இல்ல ஆகாயம், அந்த ஆகாயத்தினுடைய இருப்படியும் கடந்துருவீங்க. அதான் சதாசிவம் புருவ மத்தியம். பிரம்மாவை கடந்துடுறீங்க, விஷ்ணுவை கடந்துடுறீங்க, ருத்ரனை கடந்துடுறீங்க, மகேஸ்வரனை கடந்துடுறீங்க. கடைசியில சதாசிவத்துக்கிட்ட வந்து நிக்கிறீங்க. அதான் புருவ மத்தியம். 5 பேர் அறிவும் கண்களே கொல்ல. எப்படி? இந்த ஐவர் அது, அந்த ஐவர் கிடையாது. சதாசிவமா இறங்கி, அப்புறம் மகேஸ்வரனா இறங்கி, அதுக்கப்புறம் ருத்ரனா இறங்கி, அதுக்கப்புறம் விஷ்ணுவா இறங்கி, அதுக்கப்புறம் பிரம்மாவா இறங்கி 5 பேரை ஆட்டு வைக்கிறார். பஞ்சமுகம் சாமிக்கு, பஞ்சமுகேஸ்வரர் அப்படி சொல்றாங்க இல்லையா? அப்ப இறங்கி வராரு. அப்ப இவங்க எல்லாம் ஒரு சேர போய் ஒடுங்கி எங்க நிக்கிறாங்க? மேல நிக்கும் போது சம ஆதியில கலந்துடுறாங்க. பிரம்மன் தன்னை மறந்துடுறான், நாராயணன் தன்னை மறந்துடுறான், ருத்ரன் தன்னை மறந்துடுறான், மகேஸ்வரன் தன்னை மறந்துடுறான். மூச்சும் ஒடுங்கி போயிடுச்சு. உடம்பு ஒடுங்கி போச்சு, மனம் ஒடுங்கி போச்சு, உயிரும் ஒடுங்கி போச்சு, மூச்சும் ஒடுங்கி போச்சு. மூச்சும் ஒடுங்கி போய் சதாசிவத்துல ஆகாயத்துல போய் ஒன்றி நிக்கிறது. அப்ப சம ஆதி கலந்துருச்சு. நீங்க என்ன பண்ண, மெய் மறந்துட்டீங்க. மெய்தான் அரும்பி விதிர் விதித்துன்ற மாதிரி என்ன பண்ணிட்டீங்க? விதிர் விதித்து போய் புருவ மத்தியில் நின்றுட்டீங்க. ஆதியோட கலந்துட்டீங்க, சமமாயிட்டீங்க. அதான் சந்தியிலான சமாதியில் கூடிடும் அந்தமிலா அறிவின் அரும்பொருள். அந்தமிலா அறிவின் அரும்பொருள் சுந்தர சோதியும் தோன்றிடும் தானே. அங்க என்ன பண்றீங்க? அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. வெட்டாத சக்கரம், சுடாத நெருப்பு அங்க இருக்குது. வெட்டாத சக்கரம் அங்க இருக்குது. அதான் கண்ணு. நம்ம கண்ணு சக்கரம். சங்கு சக்கரம் என்னன்னு சொல்லட்டேன்னா இதான் சக்கரம்ன்றது கண்ணு. இந்த 2 ஆயுதத்தை தான் தூக்கின ஒருத்தன் உலாத்துறான். அவனுக்கு பேரு நாராயணன் பேரு. இந்த கண்ணும் காதும் தான் அவனுக்கு ஆயுதம். இந்த மனசுக்கு எது ஆயுதம்? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த மனசுக்கு எது ஆயுதம்? அதான் நாராயணன். சங்கு சக்கரதாரின்னு பேரு. சங்கு சக்கரதாரி யார்? இப்போ நாம எல்லாமே சங்கு சக்கரதாரி தான். யாருக்கெல்லாம் காது இருக்குதோ அவங்களுக்குலாம் சங்கு இருக்குது. எவனுக்கெல்லாம் கண் இருக்குதோ அவனுக்குலாம் என்ன இருக்கு? சக்கரம் இருக்குது. இந்த கண்ணும் காதும் கொண்டு போய் நிறுத்தணும்னா சாமி பார்க்கலாம். சாமி தரிசனம் பண்ணலாம். அதை சமாதி கலக்கலாம். ஆனா அவ்வளவு சீக்கிரம் விடுமா அந்த கண்ணு? அங்க போகுமா? போவாது. அவ்வளவு சீக்கிரம் நாதம் போய் அங்க ஒடுக்குமா? கண்ட பாட்டை விரும்பி கேட்கும். ஆனா ஓங்காரத்தை என்ன பண்ணாது? உள்ள ஒடுங்கி நிக்கணும்னு வராது. அதுதான் குருநாதர் வேணும். இப்ப இந்த பாட்டு என்ன சொல்லுது? ஒலியும் ஒலியும் போய் எங்க நிக்கணுமா? விந்துவும்
சுரனிதமும் அந்த இது நாதமும் விந்து எங்க போய் நிக்கணுமா? புருவமத்துல போய் நிக்கணும். அப்படி நின்னா என்ன? ஆங்ஜாதானத்தில் சோர்வின்றி நிற்குமாயின். எப்படி? சோர்வு படக்கூடாது. என்ன மோட்டு வேலையை பார்த்து நின்னா வரப்போகுது. இது வேலை இல்லாத ஏதோ பேச கிடைக்குது அந்த பையன். ஏதோ பாடணுமா, பாராயணம் பண்ணணுமா, போனோமான்னு இருக்கணும். கேள்வி மட்டும் கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டா கெட்டவன். உண்மையை சொன்னா அவன் துரோகி. ஆமா, பச்சை துரோகின்ற நம்மள. உண்மையை மறைச்சிட்டு போறவன் நல்லவனா? உண்மையை மறைச்சிட்டு போறவன் நல்லவனா? அது பம்மாத்து வேலை. அதாவது என்னன்னா தெரிஞ்ச மாதிரி காமிக்கிறது. உண்மையை சொல்றவன் கெட்டவன் ஆயிட்டான். அப்போ இந்த இந்திரியங்கள் எல்லாம் கடந்து இந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த பஞ்சமுகேஸ்வரர், பஞ்சமுகம்னா அந்த 5 முகம் இல்லையா? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். யாருன்னு தெரிஞ்சு போச்சுல்ல? சிகாரத்துக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே திருவடினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சிகாரத்துக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பிராணம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நீங்க எல்லாம் மெய் அனுபூதிக்கு வந்துட்டீங்க. மெய்ஞான செல்வர்கள் நீங்கெல்லாம். நடமாடும் தெய்வங்கள் நீங்க. நீங்க போற இடங்கள்லாம் ஆமா உண்மை தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அப்போ அந்தமிலா அறிவின் அரும்பொருள். அந்தமிலான்னா அந்தம் கிடையாது. எல்லா இன்பத்துக்கும் அந்தம் உண்டு. சாமிக்கு அந்தம் கிடையாது. ஒரு பேனா வைக்கிறதுக்கு ஒரு மேஜை வேணும். தாங்கிறதுக்கு ஒரு எண்ணம் வேணும். ஆனா எந்த பொருள் சாமிக்கு மட்டும்தான் எதையும் தாங்கிறதுக்கு என்ன தேவையில்லை. அந்தமே கிடையாது. அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். முக்தி நெறியில வரும் பாட்டுல. முக்தி நெறி பாட்டுல வரும் கடைசியில. அச்சோபதியத்துல வருங்க. அந்தமிலா அந்தம் ஒன்றும் இல்லா ஒரு வரிமை. அது என்ன பாட்டு அது? சிவபெருமான் சிவசிவா. கடைசியில 51வது பதியத்துல ஒரு வரும். என்ன பாட்டு? அச்சோபதியத்துல அந்தம் இல்லாத ஆனந்தம் பெற்றேன்னு ஒண்ணு வரும். சிவபெருமான் சிவசிவா. வெந்து 3வது பாட்டு. முக்தி நெறி வெந்து விழும் உடல் பிறவி மெய்யென்று வினை பெருக்கி பொந்துகுழல் கோல்வலையார் குவிமுலை மேல் வீழ்வேனை வந்த மறுத்து எனையாண்டு பரிசரையன் துரிசு மறுத்து அந்தம் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அச்சோவே. அந்த யாராவது நம்மள தாங்குவாங்களா? நம்மள தாங்குறவங்க யாருன்னு பார்த்தோம். நான் தாங்குற அஞ்சேல்னு வந்து சாமி அந்தமா நம்மளுக்கு என்ன பண்றாரு? நிக்கிறார். தாங்குறதுனால அவனுக்கு அந்தம்னு பேரு. ஆனா ஆதியும் அந்தம் கடந்த ஒரு சாமி. அந்தம் ஒன்றில்ல ஆனந்தம் பெற்றேன்னு ஒரு இடத்துல வரும். அந்தம் ஒன்றில்ல ஆனந்தம் பெற்ற. அந்தம் இல்லாத ஆனந்தம் கிடைக்காதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆணுன்னா பெண் வேணும், பெண்ணுன்னா ஆண் வேணும். தாங்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். ஆனா அது இல்லாமலே ஆனந்தம் பெற முடியுமா? பெற முடியும். அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன்னு ஒண்ணு இடத்துல வரும். அதுவும் திருவாசகமா என்ன? அந்தம் ஒன்றும் இல்ல ஆனந்தம் பெற்றேன். பெற்றது யார் பெறுவார்? சங்கரா யார்களோ அப்படின்னு ஒரு இடத்துல வரும்னு நினைக்கிறேன். அப்போ அந்தமில்லாத அறிவின் அரும்பொருள் சுந்தர சோதியில் தோன்றிடும் தானே. அப்போ அந்த தலைப்பட்டு ஏகதேச உணர்வு நீங்கி, ஏகதேச உணர்வுன்னா யான் எனதுன்ற மயக்கெல்லாம் நீங்கி வியாபக உணர்வு தோன்று அதன் கண் அடைதற்கரிய பொருளாகிய அழகிய சிவம் விளங்கும். அங்கதான் நமக்கு சோதி விளங்கும். அப்படி ஒன்றிடுச்சுன்னா அந்த இடத்துக்கு தான் நம்ம படாது பாடுபடுறோம். அந்த இடத்துக்கு தான் நம்ம படாது பாடுபடுறோம். அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து இவ்வளவு முயற்சி பண்றோம். இதுதான் திருவடி. இதான் பிறவி பெரும்பயன். இதுதான் பிறவி. அப்ப சிவம் அங்கு தோன்றிடும் அப்படின்னு உறுதி தராரு திருமூலர். நம்மளுக்கு என்ன தராரு திருமூலர்? வேற எந்த வகையிலும் கிடைக்காது. வேற எந்த வகையிலும் கிடைக்காது. இது தோத்திர நூலா இல்ல சாத்திர நூலா நமக்கு வேண்டாம். சாமி நூல் திருமூலர் அப்படியே கடந்து போயிட்டு என்ன இருக்கும்? கடந்து தான் போயிருப்போம். பாராயணம் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். அவ்வளவுதான். இப்ப இந்த உண்மை வெளிப்பட்டு இருக்காது இல்ல? ஓ இவன் இவ்வளவு தூரம் சொல்றாரு, நம்ம உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம்னு இறங்குவீங்கல்ல. சப்போஸ் கூட்டிடுச்சு, மனம் ஒண்டிடுச்சு, லயிச்சிருச்சு, லயம் கிடைச்சிருச்சு, நான் விடுவீங்களா?
டேஸ்ட் பண்ணிட்டீங்க சாமிய, விடுவீங்களா? விட மாட்டீங்க. 10 நிமிஷம், 15 நிமிஷமா மாறும். 15, 20 நிமிஷமா மாறும். 20, 1 நிமிஷமா. அப்ப பாத்துக்கலாம் வெளியில. வரலைங்க நீங்க பாருங்க. 1 மணி நேரம் உட்காந்துருங்க. அப்ப 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆகும். அப்படியே ஆனந்தமா ஆயிடுவீங்க. நிட்டை கூடிடும். ஆமா. அதுவே ஆகி உட்கலந்து நீங்க அதுவே மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் வெளிய வருவீங்க. வீட்ட விட்டு வெளிய வர மாட்டீங்க. அதான் கிரகப்பிரவேசம். உங்க வீட்ட விட்டு வெளிய வர மாட்டீங்க நீங்க. அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளிய சுத்தி நின்னீங்க. உண்மை தெரிஞ்ச பிறகு நீங்க உண்டு, உங்க வீடு உண்டு. அப்ப வீடுன்றது நம்ம உடம்பு. அந்த உடம்புக்குள்ள ஒரு புருஷன் இருக்கிறான். அவன் தான் உங்க வீட்டுக்காரர். அவன் தான் நம்ம வீட்டுக்காரர். அவரும் நானும் ஏகபோகமாய். அப்படி கலந்து எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பார்க்கலாங்க. போன் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. பார்த்துக்கலாம். போன் தேவையில்ல. உணவு கூட தேவையில்ல. சாப்பாடு பிராணம் ஆகி போச்சு. அவ்வளவுதான் உட்காரு. ஏகமா உட்காரு. ஏகாந்தமா இரு. இனிது இனிது ஏகாந்தம் இனிது. கிடைச்சிருச்சு இல்ல, உண்மை தெரிஞ்சு போச்சு. உட்காரு. அதான் திருவடி. வாய்ப்பு கிடைக்கும் போதுல உட்காந்துக்க. நேரம் கிடைக்கும். நீ தனிமையில இருக்கிறியா? போர் அடிக்குதா? உலகத்தார் உன்னை கை விட்டாங்களா? ஐயோ போன் பண்றாங்க. வெறுமை வந்துச்சா? எல்லாம் போய் சுற்றம் எல்லாம் போய் வந்த மறுத்து இணையாண்ட எல்லாம் போய் பொய்யாயினை எல்லாம் போய் அகல வந்தர்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப உட்காரு. உட்கார். ஆசனத்துல உட்கார். யார் கை விட்டான்னு? சாமி கை விட மாட்டார். உட்கார். பயப்படாம உட்கார். தன்னை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் வேணும். முதல்ல தைரியம் வேணும். தனிமையை எதிர்க்க, தனிமையை பார்க்க வேண்டிய தைரியம். தைரியம் உள்ளவங்களுக்கு தான் மோட்சம். முக்தி யாரு கிடைக்குது? தைரியம் உள்ளவங்களுக்கு, சாமி மேல பற்று உள்ளவங்களுக்கு, வெறி உள்ளவங்களுக்கு, தேடல் உள்ளவங்களுக்கு தான் தைரியம் கிடைக்கும். அப்ப தைரியம் இல்லாதவங்க அந்த எல்லைக்கே வர முடியாது. அதுதான் முறையான ஆசான் வேணும். ஒவ்வொரு படிகள்ல நம்மளுக்கு குருநாதரா வந்து ஸ்கூல் டீச்சர் மாதிரி சாமி என்ன பண்றாரு? வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. அங்க யாருக்கும் குரு கிடையாது. அசரீரி மாதிரி வந்து போயிடுறாரு. உண்மையை உணர்த்திட்டு போயின்னு இருக்கிறார். அவ்வளவுதான் செய்தி. அப்ப விந்துவும் நாதமும் மேருன்றது என்னது? பூர்வ மத்தியம். மேற்கு மலை எங்க இருக்குது? இங்க இருக்குது. 1,50,000 ரூபாய் கொடுத்து கைலாய மலைக்கு போறாங்க. சமீபத்துல ஒரு அரசியல்வாதி எங்க போனாரு? செலவு பண்ணி போய் தவம் பண்ணிட்டு வந்தார். செய்தியில வருது. பாபாஜி குகையில் போய் தவம் செய்து விட்டு வருகிறார். செய்தி வருது. சிரிப்பு எனக்கு. இருக்கிற இடத்த விட்டு என்ன பண்றாங்க? ரைட், வாய்ப்பு கிடைக்குது போறாங்க. பணம் இருக்குது போறாங்க. நல்லா தெரிஞ்சவங்க என்ன பண்ணுங்க? எல்லாம் அவங்களை தேடி வந்துடும். உங்களை தேடி எல்லாம் சாமியே வந்துருவாரு. ஆனா இதுக்கெல்லாம் அடிப்படையா இருக்குது என்ன தெரியுமா? அன்புங்க. அன்பே அன்புதான். அந்த அன்பு போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும். ஒழுக்கம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் போயிடும். இந்த ரெண்டுமே அந்த வெகுளித்தனமான அன்பும், எதையும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமும் சாமி கிட்ட நீங்க வச்சுட்டீங்கன்னா உங்களை தேடி சாமி வந்துடுறாரு. உங்களுக்கு எல்லா குருநாதரும் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயினே இருப்பாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எங்கும் போத்தவில்லை, எங்கும் போத்தவில்லை, எங்கும் போத்தவில்லை. உங்க வீடு தேடி எல்லாமே செய்தி வந்து என்ன பண்றோம்? ஓட தேவையில்லை. இங்க ஓடி அங்க ஓடி 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 எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களை தேடி சாமியை வந்து எல்லா விஷயத்தையும் ஓட்டி விட்டு போயினே இருப்பார். கவனிங்க, நீங்க நல்லா கவனிங்க. வாழ்க்கையில நீங்க தேடினது எல்லாமே கிடைக்கும். நிச்சயம் கிடைக்கும்னு சொல்லி இதுகாரம் இந்த பாட்டை சிந்திக்க ஒரு வாய்ப்பு கொடுத்த திருமூல நாயனாருக்கும் 63 நாயன்மார்களுக்கும் அப்பாற்பட்டு எல்லாருக்கும் ரட்சிக்கிற ஒரு பெரிய பெரிய பெருமான் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி, திருவடினா எது? பூர்வமத்தில் மனமொழி மேகலாலை வணங்கி இந்த நிகழ்ச்சியை இது நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணி நல்ல கதைக்கு யாதும் ஒரு குறைவில்லை. கண்ணின் நல்ல கழுமல வல்லநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நிலனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க விற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மண் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கல் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். இந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலில் 3ஆம் தந்திரத்தில் சமாதி என்கிற பகுதியை நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல் என்கிற நிகழ்ச்சியில தவ பயிற்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே.
திருச்சிற்றம்பலம்.